யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே பாருடி, மரியாதையை எடுத்துட்டு போ. கிறுக்குத்தனமா அந்த மாதிரி பண்றதுனால என்னை இம்ப்ரெஸ் பண்ணிடலான்னு மட்டும் நினைக்காதானே. நான் ஏன் உன்னை இம்ப்ரெஸ் பண்ண போகிறேன்? இல்லை, எனக்கு புரியல. நான் உண்மையை உறக்க பேசிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது இது இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியா இருக்கு? இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதையும் தாண்டி பைத்தியக்காரத்தனமாவும் இருக்கு. புரியுதா? ஏன் கார்த்தி, பைத்தியக்காரத்தனமா நீ ஏன் பின்னாடி சுற்றி வந்தப்பலாம் நான் கம்மன் தானே இருக்கணும்னு நீ ஆசைப்பட்ட. அதே மாதிரி இப்போ நான் பைத்தியக்காரத்தனமாக பேசும்பொழுதும் நீ கம்மன் தான் இருக்கணும்னு. முடியாது. முடியாதனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ஏன்னா இந்த கணக்கு வழக்கெல்லாம் பைசல் பண்ணுற வரைக்கும் இந்த பவி பின் வாங்க மாட்டா. வெளியில போடின்னு சொன்னேன். என்ன கார்த்தி, வெளியில் போன்னு சொல்லிட்டேன். இப்போ தான் ஒரே ஒரு ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன். கவுண்டிங் எடுத்துக்கிட்டியா? அதை கவுண்டிங்கில் வச்சுக்கோ. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் நான் சொல்ல சொல்ல நீ கவுண்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை நானே கவுண்ட் பண்ணாலும் சரி, நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலான்னு. ஏய் பொடி. அப்படிலாம் சொல்லக்கூடாது கார்த்தி. அப்படிதான் சொல்லுவேன். இதை விட கேவலமா கூட சொல்லுவேன். உன்ன மாதிரி எனக்கு என்ன கேவலமா பேச தெரியாதுன்னு நினைக்கிறியா? இவ்வளோ நாள் நான் மனுஷன் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் அமைதியா இருக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லைன்னு. நீ அமைதியாக இருக்கணும்னு நான் சொல்லவே இல்லையே கார்த்தி. நீ அமைதியாக இருக்கவே தேவையில்ல. இப்போது இந்த மொத்த கணக்கு வழக்கு, ஐ லவ் யூ கணக்கு வழக்கு, கட்டிப்பிடி கணக்கு வழக்கு, இது எல்லாத்தையும் நான் எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் இதையும் தாண்டி நான் உன்னை எவ்வளவோ திட்டியிருக்கேன், எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். அதெல்லாம் கூட கணக்கு வழக்கில் தான் இருக்குது. அதனால நீ திட்ட போகிற எந்த வார்த்தையும் என்னை கஷ்டப்படுத்தாது. ஏன் நீ என்னை அடித்தா கூட அது என்னை கஷ்டப்படுத்தாது. எல்லாத்துக்கும் நான் ரெடியாக தான் இருக்கேன்னு. பார் பவித்ரா, நான் தெளிவாகவே சொல்கிறேன். இதுக்கப்புறம் உடஞ்சு போன மனசை ஒட்ட வைக்க உன்னால் முடியாது. ஒட்ட வைக்க முடியாது தான், பட் நீ பண்ணதெல்லாம் திருப்பி கொடுக்க முடியும்ல. அப்படி கொடுக்கறது மூலயமா நான் திருப்தி அடைஞ்சிட்டு போயிடுறேன். இங்கே பாரு, எல்லாமே நீ தான் பண்ணுவேன். ஆனால் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் வந்து நீ தாண்டா எல்லாத்தையும் பண்ண, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஒரு பேச்சு பேசுவ பாரு. அது அப்படியே மனுஷனை உயிரோடு இருக்கும்போதே கழுத்தை இருக்கிறதுக்கு சமம். அதுக்கான வழியை கொடுக்கும். அவருக்கு இருக்கா அந்த ஒரு முத்தம் நீ கேட்ட தெரியுமா? நீ கேட்டப்போ அது ஏதோ காதலுக்கு கிடைச்ச அங்கீகாரம்னு நினச்சி உனக்கு கொடுத்தேன். ஆனால் நீ எப்படி அதை மாற்றின? ஏதோ ஒரு பணக்காரன் என்னை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக இப்படிலாம் பண்ணியிருக்கான். நான் கேட்டதை இவன் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்னை மிஸ்யூஸ் பண்ண பார்த்தான் அப்படின்னு என் காதலையே அசிங்கப்படுத்துகிற மாதிரி கேவலமாக தான் நடி பேசினேன். பாரு கார்த்தி, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு என்னை முன்னாடி ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நான் வந்து நிற்கல. அப்புறம் என்ன அவசியத்துக்கு நீ இப்போ என் முன்னாடி வந்து நிற்கிறேன்னு கேட்குறேன். உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காம பேசுனது தப்பு தான் எனக்கு புரியுது. பட் நான் அதுக்கெலாம் சாரி கேட்க விரும்பல. அதான் தெரியுமே உன் ஆட்டிடியூட் என்னன்னு தான் நான் இப்போலாம் பார்த்துட்டு இருக்கனே. நீ என்னை தப்பாகவே நினச்சாலும் பரவாயில்ல, அதையும் நான் உனக்கு ப்ரூஃப் பண்ண விரும்பல. பட் நான் உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். கூடவே இருப்பியா? எதுக்கு கூட இருக்க போற? ஏன் கொஞ்சம் நெஞ்ச உசுறு இவனுக்கிட்ட இருக்கு, அதையும் ஏதாவது கேவலமான வார்த்தையை சொல்லி அவன் மனசையும் அவனையும் கொண்டுடலாம் நினச்சிட்டு இருக்கியா? என்னடி அப்படி இப்படி நேரம் சிரிச்சிட்டு இருந்த, இப்போ மூஞ்ச ரியாக்ஷனை மாத்திட்டேன். இப்படிலாம் மாத்தினா மட்டும் நீ பேசுறதெல்லாம் கரெக்டு, நீ என்கிட்ட நடந்துக்கிட்டதெல்லாம் கரெக்டுன்னு நான் சொல்லுவேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒரு காலத்துலயும் நான் சொல்ல மாட்டேன். பாரு, உன் பின்னாடி சுத்தினால பைத்தியக்காரத்தனமா அலைஞ்சு உன் பின்னாடியே சுத்தினால ஒரு கார்த்தி, அவன் எப்போ செத்து போயிட்டான். இப்ப நிக்கிறது கார்த்திக் கிடையாது, கார்த்திக் பிரகாஷ். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, உன்னை நான் மனசார வெறுக்கிறேன். என் வாழ்க்கையில நீ நிழல்ல கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். போயிடு, ஒழுங்கா போயிடுன்னு சொல்லிட்டேன். நீ நிதானமாக இருந்த கார்த்தி, ஆனால் உன்னை நிதானம் இல்லாமல் ஆக்குனது நான் தான். என்னை துரத்துனாலும் சரி நான் போக மாட்டேன். நீ என்னை வெறுக்கிறேன்னு சொன்னாலும் சரி, அதுக்கு பின்னாடி இருக்கிற வழியை காட்டிலும் உன்னோட காதல் பெருசுன்னு எனக்கு தெரியும்டா. இங்கே நின்று திரும்ப திரும்ப எதையாவது பேசி என்னை கடுப்பேத்தாத, மரியாதையாக போயிடுன்னு சொல்கிறேன். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஒன்றை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் நீ பேசும்போது கூட ஏதோ கோவத்தில் பேசுகிறா, ஆதங்கத்தில் பேசுகிறான்னு நான் உன்னை சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் போனேன். ஆனால் செகண்ட் டைம் நீ இன்னும் கேவலமாக பேசின பற்றியா, அங்கவே நம்மளுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, நான் உன் கார்த்தியும் கிடையாது. நீ எனக்கு சொல்ல கூட பிடிக்கல, பொடி வெள்ளை பொடி. சொல்கிறதெல்லாம் நீ கேளுன்னு நான் இப்போ சொல்ல வரல, உனக்கு புரியுதா? எதை பற்றி பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, நீ பேசவே பேசாதன்ற, என் கண்ணு முன்னாடியே வராதுன்னு சொல்கிறேன். அது ஃபர்ஸ்ட் உனக்கு புரியுதா? மனசுல இருந்து மட்டும் இல்ல, என் ஞாபகத்துல இருந்து கூட உன்னை தூக்கி போட்டுட்டேன்னு சொல்றேன். உன் மண்டையில ஏறுதா? பூன்னு எத்தனை தடவை சொல்றேன், பூடி. இவ்வளோ டைம் நான் உன்னை போப்போன்னு சொல்லியிருக்கேன், அப்பெல்லாம் நீ போயிருக்கியா? இங்க பாரு, இப்படிலாம் நான் பேசுறத நீ ஒரு நாள் பொறுமையா கேட்கறதே பெரிய விஷயம். ஏன்னா உன்னோட ஆட்டிடியூட் அந்த மாதிரி. சரி, திரும்ப திரும்ப நீ இப்படி வந்து நின்னா உன்னை விட கேவலமா எனக்கு பேச தெரியும். அதுக்கெல்லாம் நான் ரெடியா தான் இருக்கணும்னு சொல்றேன். அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நீயே ஒதுங்கி போனா நல்லா இருக்கும்னு சொல்றேன்.
பேசுன்னு நான் சொல்லிட்டேனே. இந்த மாதிரி கேவலமா நானும் திரும்ப பேசிட்டான் உனக்கு எனக்கு என்னடி வித்தியாசம்? வித்தியாசம்லாம் தெரியுதுல்ல, அதனால பேசாம கம்மன்ட்டா இருந்து பாரு. நான் ரிட்டன் இதெல்லாம் கொடுத்துட்டு கிளம்புறேன். போறேன்னு சொல்லிட்டேன். உன்னை பார்க்க பிடிக்கல, உன் நிழல கூட பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருந்த. கார்த்தி, ஐ லவ் யூ. ஏய் ஐ லவ் யூ கார்த்தி. அவன்ட்டு போடி. நகர்ந்து போறதுக்கா இவ்வளோ கிட்ட வந்திருக்கேன்? நானா இன்னும். ஏய் கார்த்தி, எங்க போற? பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டே நில்லு. அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக்க முடியாதுன்னு. நான் இப்போதைக்கு கேபின் விட்டு போறேன். நீ தனியாவே நின்று பேசிட்டாரு. நானே கேபினெட்டு போக தான் போறேன். ஸோ அதனால உனக்கு எதுவும் இஷ்யூஸ் இருக்காது. ஒரு நிமிஷம் இங்க பாரு. முடியாது. கார்த்தி, வெற்றி. விட்டுறதுக்கா எப்படி பிடிச்சிருக்கேன்? பேசாதடா, நீ பேசினா மூடு ஸ்பாயில் ஆகுதுண்ணா. இங்க பாரு, நீ எவ்வளோதான் என்ன வெறுத்தாலும் இப்படி போடின்னு துரத்தினாலும் இந்த கார்த்திய இந்த பவிக்கிட்டேருந்து யாராலும் இதுக்கப்புறம் பிரிக்க முடியாது. இஷ்டம் நம்மளோட இடுப்பு பிடிச்சிருக்கேன். சரி சரி, ஏதோ உலகத்துக்கு பதில் சொல்ல வர, பட் அது எந்த பதிலாக இருந்தாலும் நீ சொல்ல தேவையில்லண்ணா. பட் இந்த கார்த்திக்கு நான் என்ன சொல்ல வரேன், நான் என்ன கொடுக்க வரேன் அப்படின்றத மட்டும் புரிஞ்சா போதும். நல்லா கண்ணை உருட்டி உருட்டி பார்க்குறடா. என்ன முட்டைக்கண்ணின்னு சொல்லிட்டு கண்ணு தான் நல்ல முட்டைக்கண்ணுன்னு இவ்வளோ கை வச்சிருக்கிறதுக்குலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் உன்னை டைட்டாக பிடிச்சிருக்கிறதுனால தான் நீ டைட்டாக பிடிச்சிருக்கன்னு கூட நான் ஒத்துக்கிறேன். புரியுதா? நீயா வேணும்னே பிடிச்சன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அதனால டைட்டாக பிடிச்சிக்கோண்ணே. அப்போதான் கிஸ் ஃபீல் பண்ண முடியும். கார்த்தி, ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஃப்ராட் பையா. ஐ லவ் யூ பொருத்தி பையா. நீ என்னை வெறுத்தாலும் நான் உன்னை ஒருபோதும் வெறுக்க மாட்டேன். காதலின் ஆழத்தை நீ என்றோ எனக்கு புரிய வைத்து விட்டாய். இனி பார் என் ஆட்டத்தை. என் காதலின் ஆழம் எவ்வளவு என்று திகட்ட திகட்ட உனக்கு நானும் புரிய வைப்பேன். பாசமாக பேசி பேசி காதலை சொல்ல எனக்கு தெரியாது. என் கார்த்தி போலவே நானும் கரடு முரடாக நடந்துதான் என் காதலை காட்டுவேன். மென்மையான முத்தங்கள் எனக்கு வராது. என் முத்தம் கூட கரடு முரடாகத்தான் இருக்கும். இப்போது நான் உனக்கு தரும் இந்த முத்தம் ஊரே கேட்கும் சத்தத்தோடு இருக்கும். கைக்கு கிடைக்காதடா. சவுண்டா கொடுக்க போறேன்னு நினைச்சியா? அதுதான் இல்ல. ஆனா எல்லாரும் கேட்கிறபடி கொடுப்பேன். எப்படி பாக்குறியா? நள்ளிரவு விடிய மட்டும் கெஞ்சிரனே, கிட்ட வந்து மிஞ்சிரனே, உன்னை தொட்டு குஞ்சிரனே, என்னை விட்டு விலகி போகிறனே. ஆத்தி எத்தனை மச்சம் தேடி முத்துற வச்சோம். ஆசை கத்துற சத்தம் புரியாதா புரியாதா. மூடி வைக்கிற கல்லும் தூரம் வைக்கிற சொல்லும் தாவி அள்ளிக்க சொல்லும் இது கூட தெரியாதா. பேலன்ஸ் அப்புறமா வந்து தரேன். கரடு முரடான முத்தம், கன்றவையான முத்தம்னு சொல்லிட்டு இப்படி உதட்ட கடிச்சு வச்சுட்டு போயிட்டாலே. இப்போ என்ன பண்றது? ஆஃபீஸில் யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஷோ ப்ரோ, ஆஃபீஸ்லலாம் அப்படி வந்தார் அப்படின்னா என்னை கூப்பிட்டாருன்னா நான் எப்படி போய் பேசுறது? இல்லை எல்லாரும் மூச்சில் எப்படி முடிக்கிறது? இப்போ பழி வாங்குறாளா இல்லை லவ் பண்ணுறாளா? வலிக்குது. மா, எப்பவும் பேசிட்டு தானே இருப்ப, ஏதாவது பேசுமா? எதுக்கு இப்போ ஷாக்காவே பார்த்துட்டு இருக்கேன்? அது ஒன்றும் இல்லை, இந்த கருப்பு தங்கத்துக்குள்ள இப்படி ஒரு காதல் இருந்துச்சான்னு சொல்லிட்டு அம்மா வியந்தி யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லம்மா? தம்பி, உண்மையாவே லவ் பண்றியாடா? கலாய்க்கிற பத்தியா? இல்லடா, எனக்கு தெரிஞ்சு நீ என்னவோ ரோஹித்தை தான் கல்யாணம் பண்ணிப்ப நான் நினைச்சிட்டு இருந்தேன், தெரியுமா? ஐயா அம்மா, ஆனா நாங்க 2 பேரும் தான் லவ் பண்றோன்னு. இந்த பொண்ணு மட்டும் வந்து என் தங்கச்சி தான் உங்க பையன் லவ் பண்றாருன்னு சொல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோயேன். நீ லவ் பண்றேன்னு சொன்ன உடனே நீ ரோஹித்தியாட லவ் பண்ற அப்படின்ற மாதிரி தான் என் கேள்வி இருந்திருக்கும். ஏன்னா நீ அப்படி மட்டும்தான் என் கண் பார்வையில சுத்திட்டு இருந்த. ஏம்மா இப்படி பங்கப்படுத்துற? நீ பண்ண விஷயம் அப்படித்தானடா இருந்துச்சு. பங்கப்படுத்துறனா? ஏன்டா அந்த பொண்ணோட போட்டோ வச்சிருக்கியா? அதெல்லாம் இல்ல. சஞ்சய் சார், உண்மையாவே என் தங்கச்சியோட போட்டோ உங்கள்கிட்ட இல்லையா? வச்சிருப்பாமா, வச்சிருப்பான். ஃபோட்டோ இல்லாமல் இருப்பானா? ஏதோ கீர்த்தனை ஞாபகமாக எடுத்து வச்சிருக்கான். அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஃபோட்டோவை எடுத்து வச்சிருக்க மாட்டானா? டேய் காட்டுடா.
முடியாது. நீ பார்க்கலாம் தேவையில்ல. இப்போ சொன்ன விஷயத்துக்கு நீ எவ்வளோ எமோஷனலாக எக்ஸைட்டடாக இருப்பான்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்பொழுது அவளோட ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இன்னும் ஆர்வ கோளாறுல வெயிட் பண்ணாத. நீ ஒரு நாள் பார்க்கலாம். அதுவும் நேர்லயே பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வாயை திறக்காம இருப்போமேம்மா. அப்பா கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவாருடா. யாரு? அவர் தானே. நீயே இவ்வளோ பங்கமாக கலாய்க்கிற. அவர் கலாய்க்கலாம் மாட்டாரு. ஒரு பார்வை பாப்பாரு பாரு. அந்த பார்வையே 10 டைம் கலாய்ச்சதுக்கு சமம். டேய் இருந்தாலும் அவர் உன் ஃபாதர். மதர், எனக்கு புரியுது. அவர் என்னோட ஃபாதர் அப்படின்றதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இப்போதைக்கு வேணாம் மதர். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஏண்டா அப்ப அந்த பிசாசுன்னு ஒரு பிள்ளை கால் பண்ணுமே அது அந்த பிள்ளை தானா? பிசாசு பைத்தியக்காரி எல்லாம் ஒரு பொண்ணு தானே. நான் தான் அன்னைக்கே சொன்னனே. சார் இருந்தாலும் மோசம் தெரியுமா? என் தங்கச்சிக்கு இவ்வளோ கேவலமா பேர் வச்சிருக்கீங்க. இந்த கொஷினை நீ அவன்கிட்ட தான் கேட்கணும்னு அவன் சொன்னதை வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி இதெல்லாம் நான் கித்தனா கொச்ச பேர் இல்லைப்பா. சஞ்சய் இருந்தாலும் சந்தோஷமா இருக்குடா. எங்க இப்படியே ஒரு மாதிரி சுத்திட்டு இருப்பியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இந்த கல் நெஞ்ச குத்துக்குள்ளேயும் காதல் வந்திருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு இந்த அம்மாவுக்கு. உண்மையுமா திரும்பவும் சொல்லிட்டேன். இந்த கல் நெஞ்சத்துக்குள்ள காதல் வந்துருச்சு தான் ஒருத்தி இருக்காதான். ஆனால் இந்த விஷயம் உனக்கு எனக்கு ரோஹித்துக்கு. ஸோ இப்போ நம்ம 4 பேருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்பா கிட்ட சொல்லாதம்மா ப்ளீஸ். எல்லாம் ஒரு அளவுக்கு சுமூகமாக முடிஞ்சதுக்கப்புறம் அப்பா கிட்ட சொல்லலான்னு ஆர்வ குளரில் சொல்லிடாத. சொல்லக்கூடாதுன்னா எனக்கு மட்டும் மச்ச மருமகளை காமி. இந்த காமிக்கிறேன்னு சொல்கிறேன்லம்மா. ஒரு நாள் நேர்லேயே காமிக்கிறேன். ஏன் நான் காமிக்கிறத விட ரோஹித்தோட ரிசப்ஷனில் பார்க்க தானே போகிறேன். அவள் இல்லாமல் ரிசப்ஷன் நடக்க போதேன் என்ன? அதுவும் கரெக்ட் தானே. நீயே காமிக்கலனாலும் நான் தான் ரிசப்ஷன்ல பாத்துருவனே. பார்த்துருவ தானே. அதனால் வெயிட் பண்ணு. கண்டிப்பாக ரிசப்ஷனில் பார்த்துடலாம். சொல்லு இலக்கியா. ஆமா, ஆஃபீஸ் எப்போ வருவீங்க? ஏன்டா? எஸ்டர்டே நைட்டே பேசணும்னு நினச்சேன். பட் நீங்கள் வீட்டுக்கு லேட்டாக வந்தீங்களா, ஸோ அதனால் பேச முடியல. அது முக்கியமான விஷயமா? ஆமாம் மாமா, முக்கியமான விஷயந்தான். அதனால தான் நைட்டே பேசிடலான்னு பார்த்தேன். பட் உங்களை பார்த்து பேச முடியல. சரி மார்னிங் ஆஃபீஸ் வருவீங்க, பார்த்து பேசிடலான்னு நினச்சேன். பட் நீங்கள் மார்னிங் ஆஃபீஸ் வரல. அவுட் ஆஃப் ஸ்டேஷனா இல்லை ஆஃபீஸ் வந்துடுவீங்களா மாமா? வந்துடுவேன்டா. பட் என்ன விஷயம்? ஃபோன்லாம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும்ல மாமா, என்னதான் கௌதம் ஆஃபீஸ்க்கு எந்த ரீசனுக்காக உள்ளே வந்திருந்தாலும் என்னோட டீமில் ஒரு மெம்பர் அவர் ஒர்க்கை ஒழுங்காக தான் பார்த்துட்டு இருந்தார். அவர் இருந்த வரைக்கும் ப்ராஜெக்ட் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது. பட் இப்போ ஒரு பர்சன் திடீர்னு ரிலீவ் ஆனோடனே என் டீமுக்கு ஒரு பர்சன் தேவைப்படுறாங்கல்ல மாமா. அதனால தான் ரிப்ளேஸ்மெண்ட்டாக ரேக்கான ஒரு பொண்ணை எடுத்திருந்தல. ஸோ ரேக்கா ஜாயின் பண்ணி இப்போ தான் 2 days ஆகுது. ஸோ அவங்க அந்த ஒர்க்கை பார்த்துட்டு தானே இருக்காங்க. பார்த்துட்டு தான் மாமா இருக்காங்க. அதில் எந்த இஷ்யூஸும் கிடையாது. தென் அந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போது செகண்ட் ப்ராஜெக்ட்டும் ஆல்ரெடி கையில் எடுத்தாச்சுல மாமா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஆள் தேவைப்படுறாங்க. ஸோ இப்போ லைவில் போயிட்டுருக்கிற ப்ராஜெக்ட் கூட அவங்க ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா ப்ராஜெக்டை பற்றி லேர்ன் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும்ல. எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்குமா? இப்போ நீ எடுக்கிற பர்சன் ஃப்ரெஷர் மாமா. நியூ ப்ராஜெக்ட்டில் ஜாயினிங் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேன். ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்டில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவாங்க மாமா. ஸோ ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே ஒர்க் என்னன்னு லேர்ன் பண்ணிவிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நியூ ப்ராஜெக்ட்டுக்கு நியூவாக ஜாயினிங் கொடுக்குறதுல ப்ராப்ளம் இருக்காதுல்ல மாமா. இல்லைக்கா, எனக்கு உன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குடா. பட் இப்போ ஒரு ஃப்ரெஷரை நியூ ப்ராஜெக்டில் நீ இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ரீசன் தான் புரியல. மாமா நான் நியூ பர்சனை நியூ ப்ராஜெக்ட்குள்ளே என்ட்ரி பண்ணல. ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு ப்ராஜெக்டில் லேர்ன் பண்ண சொல்லி தான் இப்போ உள்ளே வர சொல்கிறேன். ஏன்னா கௌதமோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு என்னதான் ரேக்கா இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட் லேர்னிங் ப்ளஸ் ஒர்க் எல்லாமே ஃப்ரெஷராக வரப்போகிற பொண்ணும் பார்க்க தான் போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக வந்துட்டு இருக்கிற ரேக்காவும் பார்த்துட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ அப்படி நான் ஃப்ரெஷராக எடுத்துகிட்டு இருக்கிற பொண்ணு இந்த ப்ராஜெக்டில் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் புதுசாக எடுத்துக்கிற ப்ராஜெக்டில் அவங்க ஜாயின் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் மாமா. எனக்காக இந்த ஒரு டைம் நீங்கள் அந்த பொண்ணை பார்த்து பேசிவிட்டு ஸோ ஓகேவான்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் ஜாயினிங் கொடுத்துருவேன். எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருந்தால் நான் ப்ரொஃபைல் மட்டும் உங்களுக்கு அனுப்பிட்டு ஜாயினிங் கொடுத்துருப்பேன் மாமா. ஃப்ரெஷர்ன்றதுனால தான் நான் பார்த்தது மட்டும் பத்தாது. ஸோ நீங்களும் ஒரு டைம் பார்த்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் மார்னிங் ஆஃபீஸ் வருவீங்க, நைட்டு இதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் மார்னிங் ஆஃபீஸ் வரல, அதனால தான் மாமா. எப்போ வருவீங்க? அம்மா ஒன்றும் இல்லை இல்லைக்கா. கார்த்திக் ஆஃபீஸில் இருக்கானா? இருக்காரு மாமா. எனக்கு நீங்கள் கார்த்தி மாமா 2 பேருமே பார்த்து ஓகே சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் மாமா. சரி ஓகே. அந்த பொண்ணை வர சொல்லிட்டியா? வர சொல்லிட்டேன் மாமா. சரி ஓகே இல்லைக்கா. 10 minutes நான் ஆஃபீஸில் இருப்பேன். ஓகே மாமா. என்னடா கிளம்புறீங்களா? சாப்பிட்டு பொறுமையாக போவீங்கன்னு நினச்சேன். நீ வேற பொம்மியம்மா. ஒரு நிமிஷம் இரு. என்னடா ரோஹித்? தெரியலடா சஞ்சய். திடீர்னு யாரோ ஃப்ரெஷருக்கு ஜாயினிங் கொடுக்குறேன்றா, அதுவும் நியூ ப்ராஜெக்ட்டுக்கு. ஆல்ரெடி எடுத்த அந்த ரேக்கா மேலே எனக்கு டவுட் இருக்குது. இதில் ஃப்ரெஷர் வரையா? எனக்குமே அந்த ரேக்காவோட ஆக்டிவிட்டீஸில் 2 days டவுட் இருக்குதான். பட் இலக்கியா ரேக்காவை பற்றி தெரியாமல் எடுத்திருக்க மாட்டா. நம்ம தேவையில்லாமல் கொஷின் கேட்டு இலக்கியாவை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குன்ட்டு தான் நானும் சைலண்ட்டாக இருக்கேன். பட் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரேக்காவை. பட் இப்போ யாருடா ஃப்ரெஷரு?
தெரியலையே, வர சொல்லிட்டாலாம். வந்து என்னை பார்க்க சொல்கிறான். அதான் நானும் வரேன்னு சொல்லிட்டேன். இங்கே பாரு ரோஹித்த, நான் தப்பு சொல்லலை. இலக்கியாவுக்கு டேலண்ட் இருக்குது. அவள் ஒரு பர்சன் எடுத்தால் கரெக்டாக தான் இருக்கும். அதுலேயும் எதுவும் தப்பு சொல்லலை. பட் இந்த டைம் நம்ம ஜாயினிங் கொடுத்துட்டோம் ரேகாவுக்கு. பட் இப்போ ஃப்ரெஷராக வர போகிற பொண்ணுக்கும் கண்மூடித்தனமாக ஜாயினிங் கொடுக்க முடியாது. செக் பண்ணிவிட்டு கொடு. ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு. இதில் தேவையில்லாமல் யாராவது ஜாயினிங் கொடுத்து அந்த பொண்ணு மூலயமா தேவையில்லாமல் பிரச்சனை வரப்போகுது. சரி ஓகே, கிளம்பு. போய் என்னன்னு பார்த்துடலாம். என்ன கிளம்பலையா? பாரு, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏன் திடீர்னு அந்த கேள்வி? இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு 1008 வேலை இருக்குது, புரியுதா? சரி, அதுக்கு நடுவில் உன்னை இந்த பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதுவும் வேஸ்ட் ஆஃப் டைம். அது என் பின்னாடி சுற்றும் போது தெரியலையா? சுத்தனத்துக்கு தான் ஒர்த்தே இல்லைன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டியம்மா. அப்படி இருக்கும்பொழுது இதுக்கப்புறமா இந்த டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். சரி, இப்போ என்னை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம்னு நீ சொல்ல வர. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் என்னால் உன்னை பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ண முடியாது. என்னத நானும் பண்ணேன்னு சொல்லியே, என் விருப்பத்துக்காக நீ இப்போ என்ன பிக்கப் ட்ராப் பண்ணிட்டு இருக்க? உன் விருப்பத்துக்காக பண்ணலை அப்படின்னாலும் உன் வீட்டில் இருக்கிறவங்க விருப்பத்துக்காக நான் பண்ண வேண்டியதாக தானே இருக்குது. பண்ண முடியாதுன்னு சொல்லு. இந்த மாதிரி கேவலமானவன் நினச்சி என்ன எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு என் இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு? எனக்கு புரியல கௌதம். உன்னால் என்னை பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக தான் அதை பண்ணுறேன்னு சொல்கிறேன். சரி, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுன்னு சொன்னால் உன்னை மாதிரி நான் கேவலமாக உங்கள் மனசை கஷ்டப்படுத்தணுமான்னு கேட்குறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன்? எனக்கு முன்னாடி கிளம்பு, இல்லை எனக்கு அப்புறம் கிளம்பு. நான் கிளம்புற டைமில் கிளம்புறதுனால தானே உன்னை என்னை ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல வர? நீ யார் மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். நீ தான் ஆல்ரெடி எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கியடி. அது கூட இதையும் சேர்த்துக்கோ அப்படின்னு எனக்கு இப்போ நீ இதை ஜாயின் பண்ணி விடுற, அப்படி தானே? சரி ஓகே, இதுக்கப்புறம் உன் கூட கிளம்புற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அதை நான் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ நாள் ஆஃபீஸ்க்கு என்னை யாரும் பிக்கப் ட்ராப் பண்ணல. நான் தனியாக தான் வந்தேன், தனியாக தான் போனேன். மிஞ்சி போனால் ரோஹித் மாமா கூட வருவேன், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் யாரும் என்னை பிக்கப் பண்ண தேவையில்ல, யாரும் என்னை ட்ராப் பண்ண தேவையில்ல. நானே வந்துக்கிறேன், நானே கிளம்பிக்கிறேன். போதுமா? சொல்கிறது மட்டும் பத்தாது, செயலில் காமிச்சா நல்லா இருக்கும்னா? இதுக்கப்புறம் செயல்லே நிறைய விஷயம் பார்ப்பேன். பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி, உள்ளே உறங்கும் ஏக்கத்திலே உனக்கும் எனக்கும் சரி பாதி. நெக்ஸ்ட் வீக் நான் ஃபாரின் கிளம்புறேன். என்ன திடீர்னு? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, புரியுதா? அதுக்கு சொல்லாமலே கிளம்பியிருக்கலாமே. என்கிட்ட இப்போ நீ ஃபாரின் கிளம்புறேன்னு சொன்னதுனால தான் அந்த கொஷினை கூட நான் கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. சொல்லலை அப்படின்னா நான் கேட்டிருக்க மாட்டேன். நீ நான் ஏன் ஃபாரின் போகணுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த கொஷினை சொல்ல வரல. நான் ஃபாரின் கிளம்புறேன்னு சொல்லும்போது மேபி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நீ அவர் கூட போ அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. புரியுது. என்ன புரியுது? ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி வெளியூர் போகும்போது கூட ஒய்ஃபையும் கூப்பிட்டு போப்பா, உங்களுக்கு இப்போ தானே புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு பேசுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நீ ஃபாரின் கிளம்புறதுனால என்னையும் உன் கூட அனுப்பிட போகிறாங்க அப்படின்றதுக்காக இப்போ நீ முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ணுற, அப்படி தானே? புரிஞ்சா சரிதான். நல்லாவே புரியுது கௌதம். எந்த காரணத்துக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் தவிர்க்க முடியல அப்படின்னு எந்த ரீசன் சொல்லியும் உன் கூட நான் வரமாட்டேன். ஏன்னா ஃபாரின் போகாது நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துட்டு வரேன். சில விஷயத்தெல்லாம் யோசிக்கும் போதும் கட்டுப்பாகுது, சில விஷயத்தெல்லாம் பார்க்கும்போதும் கட்டுப்பாகுது. ஸ்டார்டிங்லேருந்து நீ சொன்ன மாதிரி உன் கேரக்டருக்கு நான் செட் ஆக மாட்டேன், என் கேரக்டருக்கு நீ செட் ஆக மாட்டேன். ஸோ தேவையில்லாமல் ஜோடி தான் சேர்ந்துட்டோம். சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டே நான் விலகி இருந்தால் கூட 2 பேரும் தனித்தனியாக ஹாப்பியாக இருந்திருப்போம். இப்போது சேர்ந்து கூட எந்த விதத்துலையும் என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கவே முடியல உன்னோட கேவலமான கேரக்டரை. தேங்க்யூ. சிரிக்கிற? நான் சிரிக்கவே மாட்டேன்னு ஃபீல் பண்ணேன். இப்போ நான் சிரிக்கிறத பார்த்தா கடுப்பாகிறேன். அதுக்கு நான் சிரிக்காமல் இருக்க முடியுமா? எனக்கு இப்போ தான் அதிகமாக சிரிக்கணும்னு பிடிச்சிருக்கு. நீ என்னை வெறுத்து பேச தான் என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் சிரிக்கணும்னு கூட நீ வெறுத்து பேசும்போது தான் ஆசைப்பட்றேன். உன்ன மாதிரி கேவலமான கேரக்டர் தான் நான் பார்க்கலன்னு சொல்கிறேனே. ஸோ பார்க்க டென்ஷன் தாக்குதுன்னு. அதுக்கு என்னப்பா பண்ணுறது? கூடவே இருக்கேன், இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதே. பண்ண முடியுமா முடியாதான்னு யோசிக்கிறேன்னு. யோசிச்சு நீ எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தான். எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. எனக்காக நீ யோசிக்கிறன்றதை தாண்டி உனக்காக நீ யோசி, என் ஃபேமிலிக்காக நீ யோசிக்கிறன்றதை தாண்டி உன் ஃபேமிலிக்காக நீ யோசி, உன்னோட சந்தோஷத்துக்காக யோசி. அப்படி யோசித்து எந்த முடிவை நீ எடுத்தாலும் அதுக்கு நான் மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். இதுக்கப்புறம் என் அம்மாவை எனக்கு பார்த்துக்க தெரியும். எங்கள் அம்மாவுக்காக எந்த விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு அவசியம் கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணி ஆல்மோஸ்ட் டைம்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி இரு. ஒரு பேஷண்ட்டை எந்த அளவுக்கு கேர் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கேர் பண்ணிட்டேன். ஸோ
ஒரு உறவுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்து அவங்கள நல்லாவே டேக் கேர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். கண்களை வருடும் தேனிசையில் என் காலம் கவலை மறந்திருப்பேன். என் சைட்லேருந்து இதுக்கப்புறம் உன்கிட்ட கேட்க போகிறது ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும்தான். நீ ஃபாரின் போகிறது எப்போ நான் தெரிஞ்சுக்கலாமா? ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போவேன். நீ யோசிக்கிற மாதிரி நானும் ஒரு சில விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். பட் அது உனக்காக இல்லை, உன் குடும்பன்றதுக்காக இல்லை. அதையும் தாண்டி உன் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எனக்கு நிறையாவே செஞ்சுருக்காங்க. அந்த ஒரு நன்றி கடனுக்காக நான் சில விஷயத்தெல்லாம் யோசிச்சு தான் முடிவெடுப்பேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு வாய் வருதே, அதே வாய் சாரி சொல்கிறதுக்கு வராதோ? சாரி கேட்காத இந்த இலக்கியாவை தானே கௌதமுக்கு பிடிச்சிருந்தது. இப்போ சாரி கேட்க சொன்னால் எப்படி கேட்க முடியும்? என்னோட ஆட்டிடியூட் தானே உனக்கு பிடிச்சிருந்தது, என்னோட திமிரு தானே உனக்கு பிடிச்சிருந்தது. அப்படி இருக்கும்போது திமிரா இருக்காத, என்கிட்ட சாரி கேளு, என்கிட்ட கெஞ்சு, என்கிட்ட அழுக ட்ரை பண்ணுன்னு உன் பார்வை சொல்கிறதெல்லாம் என்னால் சடனாக கேட்க முடியுமா என்ன? உன் திமிருக்கலாம் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அனுபவிக்க வேண்டியதா, அனுபவிச்சு தான் தீரணும்னா. அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. உன் சிரிப்பை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ கட்டுப்பாகுது. ஆகட்டும், இன்னும் நீ வெறுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். ஒருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து. என் சைட் நான் பண்ண ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் நீ கேட்டிருந்த. ஸோ என்னோடய லேப்டாப் ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் யார்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னினா கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருப்பேன். ரேக்கான ஒரு பொண்ணு வெளியில் இருப்பா. ஸோ யாருன்னு கேட்டு அவகிட்ட உன்னோட லேப்டாப்பை ஹேண்ட் ஓவர் பண்ணிடு. நான் வரும்போது புதுசாக ஏதோ நாடகம் நடத்திட்டு இருந்தியே, ரோஹித் ப்ரோ கிட்ட பேசிகிட்டு இருந்த, புதுசாக யாரையோ ஜாயினிங் கொடுக்க போகிறேன்னு. நான் நடத்துகிற நாடகம் தான், நான் நடத்துகிற நாடகமே தான், அதில் எந்த டவுட்டும் வேணான்னு. உன் நாடகத்தில் பலியான கடைசி ஆள் நான் மட்டும்தான் நினச்சேன். இன்னும் நிறையா ப்ளே பண்ண போறியா? ஆமாம், ப்ளே பண்ணுறதுக்குனே பிறந்தவ இலக்கியா. அப்படி இருக்கும்பொழுது ப்ளே பண்ணாமல் விட்டுருவனா? நாடகம் நடத்திக்கிட்டே தான் இருப்பேன் நான் இருக்கிற வரைக்கும். ஆனால் அந்த நாடகம் கூட இருக்கிறவங்கள இதுக்கப்புறம் கேவலமாக கஷ்டப்படுத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியா நினைக்கிறேன்? பட் நான் கஷ்டப்படுத்துன்னு தான் நினைக்கிறேன். எல்லாம் திருந்தவே மாட்டியா? வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்கிட்ட பேசி உன்னோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத. உன்னோட ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்லாம் லேப்டாப்லாம் ரேக்கா கிட்ட கொடு, ஓகேவா? முடிஞ்சா நியூ ஜாயினிங் யாருன்னு பார்த்துட்டு தான் கிளம்பேன். ஏண்டா கொஞ்ச நாளா இந்த ஆஃபீஸில் ஒரு பரபரப்பு இல்லாமலே இருந்துச்சு, ஆனால் திரும்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னு. பாரு கவிதா, நீ என் ஃப்ரெண்டாச்சுன்னு உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்து உட்காந்துருக்கேன். நான் இல்லாமல் இந்த ஆஃபீஸில் நடக்கிற பைத்தியக்கார தந்துக்கலாம் என்னையும் நீ இன்க்ளூட் பண்ணாதானே? பொண்டாட்டி தானடா இப்போ நியூ ஜாயினிங் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கு காலையிலேருந்து. அப்படி இருக்கும்போது நான் உங்ககிட்ட தானே கேட்க முடியும். ஆமாம், நியூ ஜாயினிங் யாரு? சீரியஸாக எனக்கு தெரியாது. அந்த பைத்தியக்காரி எப்போ எப்படி நடந்துப்பான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீ சைல்ட்ஹுட்லேருந்து அந்த பிள்ளைய லவ் பண்ணுற அப்படி தானடா? பாரு, தேவையில்லாமல் பேசாத. புரியலடா, எனக்கு புரியல சுத்தமா. அப்படி 20 வருஷமா அந்த பிள்ளைய என்ன வெங்காயத்துக்கு நீ லவ் பண்ண? அந்த பிள்ளை கேரக்டரை கூட உன்னால அனலைஸ் பண்ண முடியல. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பிள்ளைய நீலாம் எந்த தைரியத்தில் லவ் பண்ண கரெக்ட் பண்ணிடலான்னு? கடவுளாக பார்த்து இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம் அப்படின்னா நீலாம் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளை பின்னாடி சுற்றிட்டு இருந்திருப்பேன். அப்படி இல்லைனா லவ் ஃபெயிலியர்னு சொல்லி கல்யாணம் ஆகாமலே சுற்றிட்டு இருந்திருப்பியோ? கவிதா, கம்முன்னு சொல்லிட்டேன். நானே நியூ ஜாயினிங் யாருன்னு உனக்கு ஏதாவது க்ளூ தெரிஞ்சிச்சான்னு கேட்கலான்னு வந்தா நீ என்னடா நான் எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன்? இல்லை, உங்கள் பொண்டாட்டி ஒரு நியூ ஜாயினிங் கொடுக்குறாங்க, அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கே தெரியல அப்படின்னா இந்த ஆஃபீஸில் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைலாம் கடுகளவு கசிஞ்சப்பவும் கண்டுபிடிக்காம இருந்த என்கிட்ட வந்து நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் கேட்குறதுக்கெலாம் ஆன்சர் நான் சொல்லணுமா இல்லை அசிங்கமாக திட்டணுமா? அப்போ உண்மையாகவே உனக்கு தெரியாதா? அதையே தான் உன்கிட்ட நான் கேட்குறேன், உண்மையாகவே உனக்கு தெரியாதா? தெரியாதடி. அப்புறம் எதுக்கு இப்போ கேன்டீனில் உட்காந்து நம்ம 2 பேரும் இந்த ஒத்த சமோசாவுக்கு மொக்க போட்டுட்டு இருக்கோம்? வா கிளம்புவோம். வழக்கம் போல் அட்மின் கிட்ட போய் விசாரிச்சாலோ இல்லை ஆஃபீஸை சுற்றி விசாரிச்சாலோ ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி க்ளூ கிடைக்கல அப்படின்னா நம்ம சுற்றுற கேப்பில் யார் ஜாயின் ஆக போகிறாங்களோ அவங்களே வந்துடுவாங்க. வழக்கம் போல் வாயை பொழந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்து திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பேசுவோன்னு. ஆனால் அப்படி ஃபஸ்ட்லேருந்து பேசும்போது இந்த ஜாயினிங் விஷயத்தில் உனக்கோ கார்த்திக்கோ சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, என்ன நீங்கள் பத்திரகாலியாக பார்ப்பீங்க. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. யாரா இருக்கும்? ஆல்ரெடி எல்லா கேரக்டரும் உள்ள எழுத்தாச்சு. இதுக்கப்புறம் கேரக்டர்னா ஏண்டா கார்த்திக்கிட்ட கேட்டு பார்த்தியா? கிட்ட நான் பேச மாட்டேன். ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைன்னு அம்மா, நீ கேட்டு பார்த்தியா? கேட்டு பார்த்தேன், அவனும் தெரியலன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கான். பட் எனக்கு தெரியாமல் உங்ககிட்ட ஏதாவது ஆன்சர் சொல்லியிருப்பானோன்றதுக்காக அவன்கிட்ட நான் கேட்ட விஷயத்த உங்ககிட்ட மறைச்சு கேட்டு பார்த்தேன். வைத்தியம். ஏண்டா உன் பொண்டாட்டி நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறாடா? ரோஹித் சாருக்கு தெரியாதான், கார்த்திக்கு தெரியாதான், உனக்கும் தெரியல, ஆஃபீஸில் இருக்கிற யாருக்குமே தெரியல. அப்படி இருக்கிற பட்சத்தில் உன் பொண்டாட்டி இப்படி ஒரு ஆள் எடுத்திருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு யாராக இருக்கும் அப்படின்னு? நட்டு வரது ஒரு பொண்ணா? ஆமாம், பொண்ணுன்னு மட்டும் சொன்னாங்கன்னு. பொண்ணு அப்படின்னா யாரா இருக்கும்?
ஃபர்ஸ்ட் நான் கிட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. உன் பொண்டாட்டி நான் அவ்வளோ பெரிய பட்டக்கறா? பட்டக்கர் மட்டும் இல்லை, சரியான சூனியக்காரி. சூனியக்காரியா? மீரா, வாங்க வாங்க, வந்துட்டீங்க போலே ஆஃபீஸ்க்கு. நான் வராம எங்க போக போறேன்? இல்ல மார்னிங்லேயே நாளை கணமே அதான் கேட்டேன். என்ன ஆளக்கானன்றதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, என்ன வாசலே பார்த்து ரொம்ப ஈக்கரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க சஞ்சய்ஜி, தெரியாத மாதிரி நடிப்பீங்கன்னு. இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு நியூ ஜாயினிங், உங்களுக்கு தெரியாதா? சீரியஸாவே இந்த டைம் எனக்கு தெரியாதுமா. யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தெரியாது, கார்த்திக்கும் தெரியாது, ரோஹித்துக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட பர்சன் தான் இன்னைக்கு வராங்கன்னு இல்லாட்டி அவரே சர்ப்ரைஸா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, அதான் அடிச்சு பிடிச்சி அந்த ஆஃபீஸில் நிற்கிறீங்களா? ஆனா இன்னைக்கு ஜாயினிங் வர போகிறது யாருன்னு எனக்கு தெரியுமே. பாரா, அது எப்படி? அது அப்படிதானே, இன்னைக்கு எல்லாருக்கும் ஷாக்கு. நான் மட்டும் ராக் பர்ஃபார்மன்ஸு. யாருமதி, இதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஜாயினிங் வர போறவங்க இன்டர்வியூ தான் வந்தாங்களா? ஒரு நாள் ஆஃபீஸ் வந்தாங்க சார், பட் அவங்க இன்டர்வியூக்காகலாம் வரல. அப்புறம் யாரை பார்க்க வந்தேன்னு சொன்னாங்களா? கார்த்திக் சாரை பார்க்கணும்னு சொன்னாங்க சார். கார்த்திக் சாரை பார்க்கணும்னு வந்தாங்களா? ஆமாம் சார், உள்ளே வரும்போது அப்படிதான் சொல்லிட்டு வந்தாங்க. இல்லை, இந்த பொண்ணு தப்பா சொல்லுதுன்னு. அந்த பொண்ணு ஆனால் அன்னைக்கு இலக்கிய மாமா தான் பார்க்க வந்துச்சு. என்னடா புது குழப்பமா இருக்கு? இல்லை சார், கார்த்திக் சாரை பார்க்க போறேன்னு தான் சொல்லிட்டு போனாங்க அட்மின்ல. இல்லை, அந்த பொண்ணு இலக்கிய மேம் தான் பார்க்க வந்துச்சு. அதுவும் ஜாயினிங் விஷயமா தான் பார்க்க வந்திருக்குன்றதே எனக்கு இலக்கிய மேம் சொல்லி தான் தெரியும். இலக்கிய மேம் இன்னைக்கு யாருக்கிட்டையும் சொல்லாத மீரா, உங்ககிட்ட மட்டும் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஒன் டீமுக்கு ஜாயினிங் கொடுக்க போறேன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணை பற்றி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் தெரியுமா. அப்படி ஒரு ஸ்மார்ட்டான பொண்ணு ஆஃபீஸ்க்கு வந்தா ஆஃபீஸ் நல்லா டாப்பில் போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என் டீமும் டாப்பில் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த மீராவோட வளர்ச்சியை யாராலும் அடிச்சுக்க முடியாது, அசைச்சிக்க முடியாது பார்த்துக்குங்க. அவ்வளோ பெரிய பட்டக்கரா மீரா? அப்போ ஆல்ரெடி இந்த பொண்ணை பற்றி பேசியிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நாள் ஆஃபீஸ்க்கு வந்துச்சு சார் அந்த பொண்ணு. அன்னைக்கே அவ்வளோ பெரிய ராக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. அன்னைக்கே நான் யோசிச்சேன், இப்படி ஒரு பொண்ணு நம்ம டீமில் இருந்தால் நல்லா இருக்குன்னு. பட் கடவுளாக முடிவு பண்ணாங்களோ இல்லை இலக்கிய மாமா முடிவு பண்ணாங்களோ, அப்படிப்பட்ட பொண்ணை தூக்கி அப்படியே அல்வா துண்டு மாதிரி என் டீமில் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மீரா எப்படி இருக்க போறான்னு மட்டும் பார்த்துங்க. ஆஃபீஸில் இந்த மீராவோட ரேஞ்சே வேற. பாரா சார், எனக்கும் ஐடியா இல்லை சார், பட் அந்த பொண்ணு அன்றைக்கி பேசின விதம்லாம் ஸ்மார்ட்டாக தான் இருந்துச்சு. அந்த பொண்ணோட ஆட்டிடியூட் கூட ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே வரும்பொழுது எவ்வளோ தென்னாவட்டாக இருக்கணுமோ அவ்வளோ தென்னாவட்டாக இருந்துச்சு. ஆமாம் ஜி, உங்கள் எல்லார பற்றியும் நல்லா தெளிவாக பேசுச்சே. ஆனால் அந்த பொண்ணை பற்றி தெரியாத மாதிரியே நடிக்கிறீங்க. அதுவும் எனக்கு யோசனையாக இருக்குன்னு. எங்க எல்லார பத்தியும் பேசிச்சா? ஆமாம். அப்படிப்பட்ட பொண்ணு யாரு? உங்கள்கிட்ட பேச எனக்கு டைம் இல்லை. என் டீம் மெம்பரை வாசலில் வந்து வரவேற்கிற அளவுக்கு அந்த டீம் மெம்பருக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு தான் நான் வந்து வாசலில் வெயிட் பண்ணுறேன். ஸோ என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அந்த பொண்ணு வரும்போது நான் அந்த பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கணும், தேவையில்லாமல் உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நான் திரும்புகிறேன். பாரா, சார், அப்போ சீரியஸாகவே உங்களுக்கு யாருன்னு தெரியாதா? தெரியாது சாருமதி. இதோ அந்த பொண்ணே வந்துருச்சே. அடி பாவி, இவளா? இவன் நியூ ஜாயினிங்கா? ஜி, தேவையில்லாமல் அவைவன் பேசாதீங்க. என் டீம் மெம்பர்னு. ஜி, இதுக்கப்புறம் மீரா டாப்க்கு போகிறத யாராலையும் அசைச்சிக்க முடியாது, அசைச்சிக்க முடியாது, அசைச்சிக்க முடியாது. I am very happy. Start music. ஷூட்டிங்க போங்க. லங்கடியோ ஏ தில்லா லங்கடியோ, தில்லா லங்கடியோ ஏ தில்லா லங்கடியோ, ஏ கட்ட 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 கட்ட